அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முளைக்கீரை மசியல். முளைக்கீரை மட்டும் இல்லைங்க, சிறுகீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டுக்கீரை, பருப்பு கீரை, பாலக் இது எல்லாத்துலேயுமே இந்த மசியல் நம்ம பண்ணலாம். கீரை உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்துக்கு 2 தடவையாவது சேர்த்துக்கணும். இந்த கீரையை கட் பண்ணுறது ஒரு பெரிய வேலை தான். பட் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பண்ணோம்னா இது அவ்வளவு ஹெல்த்தியான ஃபுட்டு. இதில் நம்ம தண்டையும் சேர்த்து போடுறதுனால, நம்ம அந்த தண்டு கூடவே நறுக்கிடுறதுனால உங்களுக்கு டைம் அவ்வளோ செலவாகாது. பாலக்குக்கும் பருப்பு கீரைக்கும் நான் தண்டு யூஸ் பண்ணதில்லை. பட் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அது கூடவே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அருமையான முளைக்கீரை மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கீரையை நல்லா பொடி பொடியாக நறுக்கிடலாம். நான் முளைக்கீரை யூஸ் பண்ணதுனால தண்டையும் சேர்த்துட்டேன். தண்டையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்டில் அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ நல்லா நறுக்கிட்டு மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கழுவின எல்லா கீரையையும் எந்த பாத்திரத்தில் நம்ம சமைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 கட்டு கீரைக்கு ஒரே ஒரு கப்பு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். நிறைய சேர்க்க வேண்டாம். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வாசனை பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம். கீரை நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கட்டு கீரைக்கு நான் 1 கப்பு தான் தண்ணி ஊற்றினேன். முதல்ல நம்ம பார்க்கும்போது கீரை நிறையா இருந்த மாதிரி இருந்தது, தண்ணியே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ கீரை குக்காக வேக வேக உங்களுக்கு என்ன ஆகும்னா தண்ணி நல்லா மேலே வரும். அதனால் எப்பொழுதுமே கீரைக்கு ரொம்ப கம்மியாகவே தண்ணி வைங்க. இப்போ பூண்டு நல்லா வெந்துருச்சு. இந்த பூண்டு கூடவே கீரையும் நல்லா வெந்துருச்சு. ஏன்னா கீரையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வேகக்கூடிய பொருள் இல்லைங்களா. ஸோ பூண்டே வந்துருச்சுன்னா கீரையும் நல்லா வெந்திருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். ஸோ இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வெந்த இந்த கீரையை நம்ம மசிக்க போகிறோம். இப்போ நீங்கள் மத்து வச்சு மசிக்கிறதா இருந்தால் சூடாக இருக்கும் போதே நல்லா மத்து வச்சு மசிச்சிடலாம். நீங்கள் மிக்சிலேயோ இல்லை பிளெண்டர்லேயோ போட்டு நீங்கள் மசிக்கிறதா இருந்தால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பிளெண்டரில் போட்டு மசிச்சுக்கோங்க. நான் ஒரு பிளெண்டரில் தான் போட போகிறேன். ஸோ நல்லா ஆறிடுச்சு. கீரையை மசிச்சாச்சு. மிக்சிலேயோ இல்லை பிளெண்டர்லேயோ நீங்கள் மசிக்கிறதா இருந்தால் 1 இல்லை 2 ஸ்ட்ரோக் மட்டும் கொடுங்க. ஏன்னா ரொம்ப மசிச்சு சட்னி மாதிரி ஆக்கிட வேண்டாம். ஸோ மசிச்ச இந்த கீரையை ஒரு எந்த பாத்திரத்தில் நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் கீரைக்கு நெய் நல்லா இருக்கும். நெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துடலாம். சிகப்பு மிளகாய் சேர்த்துடலாம். மிளகாய் நீங்கள் போடும்போது நல்லா 2-3 கிள்ளி போடுங்க. அப்போ தான் அதை காரமும் இறங்கும், வாசமாகவும் இருக்கும். தாளிப்பு ரெடி. இதை மசிச்ச கீரையில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஆரோக்கியமான கீரை மசியல் ரெடி. இதை சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.